சசிகலா அணி சார்பில் காங்கிரஸை சேர்ந்த வீரப்ப மொய்லி, சல்மான் குர்ஷித், மேலும் மோகன் பராசரன், அரிமா சுந்தரமும் வாதாடுகின்றனர். அதேபோல முன்னாள் முதலமைச்சர் OPS தரப்பில் வைத்தியநாதன், மனோஜ் பாண்டியன், குரு கிருஷ்ணகுமார் ஆகியோரும் தங்களது வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, சரியா 10:30 மணி அளவுல தேர்தல் ஆணையத்தில் இந்த சின்னம் தொடர்பான விசாரணை தொடங்கியிருக்கு. இந்த விசாரணையில சசிகலா தரப்பிலும் OPS தரப்பிலும் யார் யாரெல்லாம் தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்க அங்க வந்திருக்கிறாங்க? இரட்டை இலை சின்னத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் தங்களுக்குத்தான் இருக்கிறது என்று OPS அணியினரும் சசிகலா அணியினரும் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திலே வலியுறுத்தி வருகிறார்கள். அது தொடர்பாக ஏற்கனவே எழுத்து மூலமாக தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சற்று நேரம் முன்னர், அதாவது சரியாக 10:30 மணிக்கு தேர்தல் ஆணையம் தனது விசாரணையை தொடங்கி இருக்கிறது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தலைமை தேர்தல் ஆணையரான நசீம் ஜெய்தியே இந்த விசாரணைக்கு தலைமையேற்று நேரடியாக நடத்துகிறார். அவருடன் தேர்தல் ஆணையர்கள் OP ராவத் மற்றும் அச்சல்குமார் ஜோதி ஆகியோரும் இந்த விசாரணையை நடத்துகிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகளும் இதிலே பங்கேற்கிறார்கள். இரண்டு பக்கங்களிலிருந்தும் பல்வேறு முக்கிய வழக்கறிஞர்கள் இந்த வாதத்திலே பங்கு பெறுவதற்காக 10 மணியிலிருந்தே வர தொடங்கிவிட்டார்கள். அதற்கு முன்பாகவே அவர்களுடைய உதவியாளர்கள் ஆவணங்களை கொண்டு வந்து விட்டார்கள். பெருமளவில் புது ஆவணங்களும் தேர்தல் ஆணையத்திலே தாக்கல் செய்யப்படுகின்றன. இது இரண்டு அணிகளும் தங்களுக்கு ஆதரவு இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக பிரமாண பத்திரங்கள் பலவற்றை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்திலே அளித்துக் கொண்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாகவே இந்த ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படுவதாக வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள். சசிகலா தரப்பிலே வாதாடுவதற்காக மிகவும் மூத்த வழக்கறிஞர்களான சல்மான் குர்ஷித் மற்றும் அரிமா சுந்தரம் ஆகியோர் ஆஜராகி இருக்கிறார்கள். இதை தவிர ஏற்கனவே சொல்லியிருந்தது போலவே வீரப்ப மொய்லியும் சசிகலா தரப்பிலே ஆஜராகிறார். இதிலே சல்மான் குர்ஷித் மற்றும் வீரப்ப மொய்லி இருவருமே முன்னாள் மத்திய அமைச்சர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர மூத்த வழக்கறிஞரான அரிமா சுந்தரமும் சசிகலா தரப்பிலே தனது வாதங்களை எடுத்து வைக்கிறார். ஆகவே இரண்டு தரப்புமே பல்வேறு முக்கிய வழக்கறிஞர்களை கொண்டு வந்திருக்கின்றன. OPS தரப்பிலிருந்து CS வைத்தியநாதன் ஆஜராகிறார். அவருடன் தமிழக அரசின் முன்னாள் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக இருந்த குரு கிருஷ்ணகுமார் ஆஜராகிறார். இதை தவிர மனோஜ் பாண்டியன், ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர் OPS அணியிலே இருப்பவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அவரும் ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையிலே தேர்தல் ஆணையத்திலே ஆஜராகிறார். இரண்டு பக்கங்களிலிருந்தும் பெருமளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். மைத்ரேயன் தலைமையிலே OPS குழுவை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். அதே போலவே துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து சசிகலா ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே குழுமியிருக்கிறார்கள். ஆகவே மிகவும் முக்கியமான விசாரணை தொடங்கிவிட்டது. இரண்டு பக்கத்திலிருந்துமே இரட்டை இலை சின்னத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் தங்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும், தேர்தல் ஆணையம் அதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். நாளை வாக்குமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சின்னம் சசிகலா தரப்பு கேட்டது போல அவர்களுக்கு கிடைத்து தினகரனுக்கு அந்த சின்னம் கிடைக்குமா, அல்லது OPS குழுவுக்கு தான் அதிகாரம் என்று அறிவிக்கப்பட்டு மதுசூதனுக்கு கிடைக்குமா என்ற முக்கிய முடிவை தேர்தல் ஆணையம் இன்று எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கிய வழக்கறிஞர்களும் தங்களுடைய விரிவான வாதங்களை எடுத்து வைக்க இருப்பதால் இந்த விசாரணை பல மணி நேரங்கள் தொடர்ந்து நடக்கும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சொல்கிறார்கள். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் தற்போது விசாரணை தொடங்கி இருக்குது. கணபதி, இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணை எப்போது முடிவடைந்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது எப்போது அறிவிக்கப்படும்? ஏனென்றால் நாளைக்கு மார்ச் 23ஆம் தேதி RK நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளையே இறுதி நாள். அதனால் இன்றைக்கு இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதை இன்றைக்கே சொல்லியாக வேண்டும் தேர்தல் ஆணையம். அதனால் இன்றைக்கு எத்தனை மணிக்கு முடிவு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கணபதி? நிச்சயமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் நாம் இது குறித்து கேட்டபோது இரண்டு தரப்பிலிருந்தும் வழக்கறிஞர்கள் தங்களுக்கு எவ்வளவு நேரம் வாதத்துக்கு வேண்டும் என்று கேட்கிறார்களோ அந்த அளவுக்கு நேரம் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால்
எந்த ஒரு தரப்பும் தங்களுடைய தரப்பு நியாயம் முழுதாக எடுத்து வைக்கப்படவில்லை, தங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டிவிடக்கூடாது. ஆகவே தான் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே எழுத்து மூலமாக வாதங்கள் இருந்த போதிலும் இப்போது நேரடியாக இரண்டு தரப்பும் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கலாம் என்று சொல்லி அழைத்திருக்கிறது. அதற்கு அவர்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கப்படும். நிச்சயமாக இன்று மதியம் வரை இந்த விசாரணை நடக்கும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சொல்கிறார்கள். அந்த விசாரணை முடிந்த பிறகு வாதங்களை பரிசீலித்து முடிவுகளை எடுப்பதற்கு மேலும் சில மணி நேரங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இறுதி முடிவுகள் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் என்ன கருத்துகள் இருக்கின்றனவோ அதை பரிசீலித்து எப்படி முடிவெடுக்கிறார்கள், எவ்வளவு விரைவாக முடிவெடுக்கிறார்கள், தங்களுக்குள்ளே என்ன மாதிரியான ஆலோசனைகளை நடத்திக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தெரிய வேண்டியதாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இன்று மாலையில் அல்லது இரவிலே இதற்கான முடிவு வந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, ஓபிஎஸ் தரப்புக்குத்தான் இந்த சின்னத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம், அவர்கள் தரப்பு வேட்பாளர்களுக்கு அதை அளிக்க அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என தேர்தல் ஆணையம் சொல்லலாம். அல்லது சசிகலா தரப்புக்குத்தான் இரட்டை இலை சின்னத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் தரப்பு வேட்பாளருக்கு அவர்கள் இந்த சின்னத்தை அளிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்யலாம். இரண்டும் இல்லாவிட்டால் இந்த சின்னத்தை இரண்டு பக்கங்களுமே உபயோகிக்க முடியாது, தற்போதைக்கு இந்த சின்னத்தை உபயோகிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகவே வாதங்கள் எப்படி செல்கின்றன, ஆதாரங்கள் எப்படி இருக்கின்றன, அதன் தன்மையை பொறுத்தே இறுதி முடிவு அணையும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆகவே மிகவும் விறுவிறுப்பான இந்த விசாரணை தற்போது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. கணபதி, வாதம் ஆதாரங்களின் அடிப்படையில தேர்தல் ஆணையம் சின்னம் யாருக்கு என்பதை முடிவு செய்யும்னு குறிப்பிட்டீங்க. இதற்கு முன்னாடி ஒரு கட்சி இருபிரிவா செயல்பட்டு இதே மாதிரி சின்னம் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த வரலாறுகள் இருக்கா, அதற்குண்டான முன்னுதாரணங்கள் இருக்கா? சமீப கால உதாரணமா நம்ம உத்தரப்பிரதேசத்துல பார்க்கும்போது அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் இடையே பிரிவு வரும்போது மக்கள் பிரதிநிதிகள் அடிப்படையில அகிலேஷ் யாதவுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட அந்த நிகழ்வை நாம பார்த்தோம். இது மாதிரியான முன்னுதாரணங்களை கொண்டு பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் முன்வுள்ள வாய்ப்புகள் என்னன்னு நாம எடுத்துக்கலாம். நிச்சயமாக அந்த சமயத்திலே அகிலேஷ் யாதவ் கட்சியின் தலைவராக ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்தார், உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராகவும் இருந்தார். ஆகவே அவருக்கு கட்சியிலும் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் சரி பெரிய அளவுக்கு ஆதரவு இருந்தது. அதையே அவர் பிரமாண பத்திரங்கள் மூலமாக தேர்தல் ஆணையத்திலே ஆவணங்களாக கொண்டு வந்து சமர்ப்பித்தார். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலோர் அகிலேஷ் யாதவுக்கு ஆதரவு, அதே போலவே கட்சி பொறுப்பாளர்களில் பெரும்பாலானோர் அகிலேஷ் யாதவுக்கு ஆதரவு என்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது அவர்கள் சொன்னது என்னவென்றால், முலாயம் சிங் தரப்பில் இருந்து ஆவணங்கள் எதுவுமே அந்த சமயத்திலே தாக்கல் செய்யப்படவில்லை. தேர்தல் ஆணையம் ஆவணங்களை பரிசீலித்தது. அதன் பிறகு இறுதியாக அகிலேஷ் யாதவ் சைக்கிள் சின்னத்தை பயன்படுத்துவதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று முடிவு செய்தது. ஆகவே உத்தரப்பிரதேச முதல்வராக அப்போது இருந்த அகிலேஷ் யாதவே சைக்கிள் சின்னத்தை யாரெல்லாம் எந்தெந்த வேட்பாளர்கள் எல்லாம் பயன்படுத்துவார் என்பதை முடிவு செய்தார். அதிமுகவை பொறுத்தவரை கூட ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. 1987 வருடத்திலே இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஃப்ரீஸ் செய்தது. அதாவது யாரும் உபயோகிக்க கூடாது என முடிவு செய்தது. ஏனென்றால் அந்த சமயத்திலே அதிமுகவிலே ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று இரண்டு பிரிவுகளாக இருந்து பெரும் அளவுக்கு கட்சிக்குள்ளே பூசல் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் யார் தேர்தல் சின்னத்தை கட்டுப்படுத்துவது என்பதை சரியான அளவுக்கு முடிவு செய்ய முடியாவிட்டால் என்ன செய்வது என்ற சூழ்நிலை எழுந்தபோது அப்போது தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைத்தது. அதே போல இப்போது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக இப்போது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த விசாரணை முழுதும் முடிவு பெறாமல் இருந்தால் கூட, விசாரணை மேலும் தொடர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட சின்னத்தை யாரும் உபயோகிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்.